இனிய நாளில் உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய பங்காரு அம்மா கிட்ஸ் சேனல் நேரலை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்மா டிவோட்டர்ஸோட பல அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்களை கேட்டுக்கிட்டு வரோம். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ரொம்ப சொல்லலாம். 40 வருஷமா அம்மாவின் அணுக தொண்டராக இருந்து வரும் ரிட்டையர்டு நவி கேப்டன் சக்தி லூர்தாஸ் ஐயா அவர்கள் சென்னையில் வசித்து வரும். அவரை இப்போது சந்திக்கலாமா? ஓம் சக்தி ஐயா. ஓம் சக்தி. எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புது வருட வாழ்த்துக்களையும் உங்க எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு நான் உங்களோட இணையத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் சக்தி. அம்மா உங்களுக்கு கொடுத்த காட்சியை பற்றியும் அது என்ன மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா ஐயா? 1984 எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அப்போ நான் அம்மா என்று சொல்லி அந்த ஆலயத்துக்குள்ள நான் நுழைய இல்லை. ஏதோ ஒரு சாமியார் அந்த கோயில்ல குறி சொல்றாருன்னு சொன்னாங்க. பங்காரு அடிகளாருடைய குறி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அது சிலதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அவசர உத்தியோகத்தினுடைய காரணமாக நான் அம்மாவை பார்க்க போனேன். இப்போ நான் அம்மான்னு சொல்றேன், அப்போ நான் ஐயான்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் அம்மாட்ட போன பிறகு நான் ஐயான்ற வார்த்தையை நான் மாற்றவே இல்லை. அதுக்கு பிறகுதான் நான் அம்மான்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் அன்னைக்கு எனக்கு டேட்டு மாசம் எல்லாம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஆண்டு மட்டும் தெரியும், 84ஆம் ஆண்டு தெரியும். அப்போ அங்க நான் போய் கேட்கும் பொழுது அவங்க அருள் வாக்குல கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க உள்ள உதவியாளர்கள். அப்போ உதவியாளர் நாம பதிவு பண்ணோம். அதை பதிவு பண்ண பிறகு அன்றைக்கு இரவுக்குள்ள நம்ம அங்க தங்கி இருக்கணும். ஒரு சாயங்காலம் 6:30 மணிக்கு என்னுடைய பதிவுகளை முடிச்சு போட்டு நான் அங்கே இருந்தேன். நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த ஒரு சின்ன சூட் கேஸ் உண்டு. அது பிரீஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்னது. அதுல ஒரு பேண்ட் 2 பேண்ட் தான் வைக்க முடியும், கையில தூக்கிட்டு போற மாதிரி. அதுக்குள்ளதான் என்னுடைய பணம் அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை வச்சுக்கிட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாரும் அம்மாவை பற்றி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். திடீரென்று சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு என்னுடைய சூட்கேஸை காண இல்லை. கையில வச்சிருந்த சூட்கேஸ் தான், அதை காண இல்லை. அங்கே இங்கேயுமா தேடி பார்க்குறேன். ஆலயத்தில் உள்ள எல்லாம் சுற்றி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க இல்லை. அப்புறம் நான் அந்த பின்னால ஒரு பாத்ரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த பாத்ரூம் சைடெல்லாம் போய் தேடி பார்த்தேன், ஒன்றையுமே காண இல்லை. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாகபீடத்துக்கிட்ட ஒரு சக்தி ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சக்திக்கு பின்னால அவங்களோட ஹெல்ப்புக்காக வேண்டி ஒரு ஒரு அம்மா வர்றாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு 45 வயசு 50 வயசுக்குள்ளதான் இருக்கும். நல்லா ரிச் லுக். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு இது மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள தாண்டி போகும் பொழுது அவங்களே என்கிட்ட கேட்குறாங்க, சக்தி நீங்க எதையோ தேடி போறீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அது எதை தேடுறீங்கன்னு கேட்டாங்க. கோயில் அவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாம் ஒன்று இல்லை. அப்போ நான் சொன்னேன், என்னோட இந்த சூட்கேஸை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க சக்தி அப்படின்னு சொல்லி. ஐயையோ, அது உங்களோட சூட்கேஸுங்களா? அது கருவறைக்கு முன்னால ஒரு சக்தி வச்சிட்டு இருக்கிறாங்க, போய் வாங்குங்க அப்படின்றாங்க. அப்ப நான் எனக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி. அப்ப கருவறைக்கு முன்னால ஓடி பார்க்கிறேன், கருவறை கிட்ட யாருமே இல்லை. அந்த சூட்கேஸும் இல்லை, அதை வச்சிட்டு இருக்கிற ஆளுகளும் இல்லை. பிறகு இப்ப அந்த அம்மாவை நான் தேடி போறேன், அந்த அம்மாவையும் காண இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கோயிலை சுத்தி வரக்கல. திருப்பி அதே அம்மா வேப்ப மரத்துக்கிட்ட எனக்கு வர்றாங்க. அவங்களாகவே சக்தி உங்களோட சூட்கேஸ் கிடைச்சிச்சா அப்படின்னாங்க. நான் சூட்கேஸ் கிடைக்கலாமா, எங்கம்மா அந்த சூட்கேஸை காட்டுங்கம்மா, கொஞ்சம் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு அவங்ககிட்ட பேசுறேன். அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு அந்த வேலையை பார்க்குறேன், நீங்க போய் கருவறைக்கு முன்னால போங்க,
கருவறையில வந்து ஒரு சக்தி வச்சிட்டு இருக்காங்க, போய் கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து திருப்பி அவங்க என்னுடைய பேச்சை கூட கேட்கல. அவங்க அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அம்மாவினுடைய அருட்கூடத்துக்குள்ள போறாங்க. அந்த செக்யூரிட்டி நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டி வாசல், அதையும் தாண்டி உள்ள போறாங்க. அப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே கூரை தான், கூரை ஆபீஸ் தான் அது. அங்கதான் அம்மா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அங்கதான் எல்லாருக்கும் வந்து காட்சி கிடைக்கும். அம்மாவை தரிசனம் பண்றதெல்லாம் அங்கதான். சோ அதுக்குள்ள போறாங்க. நான் அங்க நின்று அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க அதுக்குள்ள போய் அந்த ரூமுக்குள்ள போன உடனே நான் அங்க இருந்து ஓடி வந்து திருப்பி அந்த செக்யூரிட்டி கிட்ட சேர்க்கிறேன். சக்தி இப்ப ஒரு லேடி உள்ள போனாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இங்க யாருமே எங்களை தாண்டி போக முடியாது, அப்படியெல்லாம் ஒரு தடவை இல்லைங்க, நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க இந்த மாதிரி என்னுடைய சூட்கேஸ் தொலைஞ்சு போச்சு, அவங்க தான் சொல்லிட்டு இப்படி போறாங்க, நான் இப்ப பார்த்தேன், அவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களான்னு கேட்டேன். சக்தி உங்களுக்கு வந்து இப்பவும் சொல்றேன், அந்த மாதிரி யாரும் போக முடியாது, இதுக்குள்ள எங்களை கேட்காம யாரும் போக முடியாது சக்தி, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னா. அது பிறகுதான் நான் யோசனை பண்ணேன், இது என்ன ஏதோ ஒரு குல்மால் பண்றாங்க போல இருக்கு இந்த கோயில்ல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? சரி, எதுக்கு இந்த அம்மா சொன்ன மாதிரியே வந்து அந்த இதுக்கு போய் பார்க்கலாமா? இது உள்ள போன லேடி யாரு? பத்திரிகைகள்ல போடுற மாதிரி எல்லாம் உருட்டும் புரட்டும் போடுற மாதிரி இங்கேயும் அப்படி நடக்குதா? என்ன செய்யறதுன்னு சொல்லி போட்டு நான் திருப்பி வந்து கருவறைக்கு முன்னால போறேன். கருவறைக்கு முன்னால வந்து வெளியில ஒரு பாவாடை தாவணி போட்ட ஒரு ஒரு 12 அல்லது 13 வயசு தான் இருக்கும். சிகப்பு பாவாடை சட்டை போட்ட புள்ள வந்து அங்க வந்து என்னுடைய சூட்கேஸோட கையில நின்றுட்டு இருக்குது. நான் அதை கருவறைக்கு முன்னால பார்த்த உடனே ஓடி போய் எதுவுமே கேட்கல, அந்த சூட்கேஸை கையில புடுங்கிக்கிட்டேன். புடுங்கின பிறகு வந்து அவங்க சக்தி இது உங்களுடையதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமா என்னுடையதான், உங்களுக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இது யாரு கொடுத்தது இல்லை, எங்க அங்க கிடைச்சிச்சு, கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க சக்தி சொல்லி போட்டு அப்புறம் வந்து அப்படியே நானு சூட்கேஸை வாங்கிட்டு வந்தேன். அந்த பிள்ளையும் வந்து என் பின்னாலே வந்து 4 கால் மண்டபத்துல அப்படியே ஏறி அம்மாவனுடைய ஓம் சக்தி மேடையை போய் ஒரு சுத்திட்டு ரோட்டுக்கு போறாங்க. இப்ப அந்த ரோடு வந்து அந்த ரோட்ல தான், அந்த ஓம் சக்தி மேடைக்கு முன்னாலதான் பஸ் எல்லாம் போகும். அப்ப வந்து அந்த ஓம் சக்தி மேடையில வந்து நான் சுத்தி போட்டு நானும் ஓடி போய் அந்த பாக்குறேன். குறுக்க ஒரு பஸ் ஒன்று வந்துச்சுது. அந்த பஸ்ஸுக்கு அந்த பக்கம் அந்த பிள்ளை, நான் இந்த பக்கம். பஸ் போன உடனே போய் பார்க்குறோம், அந்த பிள்ளையை காணையில். நானும் அங்க தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் திருப்பி நான் வந்து சரி எப்படியோ சூட்கேஸ் கிடைச்சிக்கன்னு சொல்லி போட்டு பெட்டியெல்லாம் தொடர்ந்து பார்த்தேன். நான் வச்ச பணம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள பாஸ்போர்ட், வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுகள் எல்லாமே இருந்துச்சு, கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. பிறகு பக்கத்துலேயே ஒரு பைப் ஒன்று இருந்துச்சு, அதில் எல்லாம் கழுவி போட்டு பெட்டியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தேன். பட் இது வந்து எனக்கு வந்து அம்மா தான் வந்து அன்றைக்கு எனக்கு காட்சி கொடுத்தாங்கிற விஷயம் வந்து நிச்சயமா எனக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில வந்து அருள்வாக்கு, அந்த அருள்வாக்குல தான் வந்து அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, நீ முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனாக நேற்று உனக்கு நான் 3 முறை ஆலயத்தில் காட்சி கொடுத்தேன் மகனே, கோட்டை விட்டு விட்டாயடா அப்படின்னுச்சு. இந்த கோட்டை விட்டு விட்டாயங்கிற அந்த அந்த வசனம் வந்து எனக்கு வந்து அது கரெக்டா புரியல. எதை நாம கோட்டை விட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொல்லுது அம்மா வந்து, கோட்டை விட்டு விட்டாயடா மகனே, நீ முற்புறவியில் செய்த புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லி அம்மா அருள்வாக்கெல்லாம் சொன்னாங்க. இது வந்து அம்மா முதல் கொடுத்த காட்சி. அதுக்கு பிறகு கொடுத்த காட்சி அது வந்து என்னால மறக்க முடியாது. என்னடா ஒரு சாதாரண ஒரு மனுஷனால வந்து அந்த காட்சியெல்லாம் கொடுக்க முடியாது. இது பரம்பொருளால மட்டும்தான் முடியும் சக்தி. அதனால இதை வந்து நான் உங்களுக்கு பிறகு நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப அற்புதம் ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க வந்து சோர்வா இருக்கும் போது அம்மாவோட எந்த அருள்வாக்கு உங்களுக்கு நம்பிக்கை தரும்? நான் அம்மாவிட்ட வந்த பிறகு நிறைய அருள்வாக்கெல்லாம் வந்து கேட்டிருக்கிறேன். அருள்வாக்குன்னு சொன்னா புக்கில் தான் படிச்சிருக்கிறேன்.
இந்த கேலண்டர்ல உள்ளது டெய்லி கேலண்டர்ல வர அருள் வாக்கு படிச்சிருக்கிறேன். அப்புறம் அருள் வாக்கு புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அருள் வாக்கு உண்டு. எனக்கு நேரடியாகவும் அம்மா ஒரு அருள் வாக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பிடிச்சமான ஒரு அருள் வாக்கு ஒன்றை சொல்றேன் கேளுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன, உன் கையை விட்டு எது போனால் என்ன, இந்த வேலை கிடைக்காவிட்டால் என்ன, நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேனா? உன்னிடம் நான் இல்லையா? உன் பிரார்த்தனையை நான் கேட்க மாட்டேனா? உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என ஒருமுறை சொல்லிவிட்டு நான் மனம் மாற மாட்டேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன், ஆனால் நீயோ திருப்பி போடாத ரொட்டியைப் போல அரை வேக்காடாகவே இருக்கிறாய். என் மீது முழு நம்பிக்கை வை. எந்த பிரச்சனையையும் உன் சொந்த புத்தியை நம்பி அணுகாதே. என் மீது பாரத்தை வைத்து ஓம் சக்தி அம்மாவே காப்பாற்றுங்கள் என்று மட்டும் சொல். மிகுதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது வந்து நான் படிச்ச அருள்வாக்கு. பட் இந்த அருள்வாக்கு தான் நான் எப்பவுமே வந்து அம்மாவிட்ட சொல்லிக்குவேன். அம்மாவிட்ட ரெண்டு நான் வேண்டும் பொழுது நான் பெரிய மந்திரம் எல்லாம் படிக்க மாட்டேன். 1008 அதெல்லாம் எனக்கு படிக்கிற அளவுக்கு வந்து இப்ப எனக்கு இது முடியாது. நான் வந்து மருத்துவருடைய கண்காணிப்புல இருக்கிறபடினால வந்து நான் அதை முடிய இல்லை. பிறகு என்னுடைய வைஃப் தான் வந்து விடிய காலையில 3 மணிக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ வந்து எனக்கு வந்து அம்மா வந்து நேரடியாகவே ஒரு அருள்வாக்கில் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த அருள்வாக்கே நான் வந்து உங்களுக்கு மனசுல வச்சுக்க உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு முறை வந்து அம்மாட்ட அருள்வாக்குக்கு போய் உட்கார்றேன். நான் போய் உட்கார்ந்தது வந்து அநேகமா நான் அம்மாவை பார்க்கறதா இருந்தா என்னுடைய தொழில் ரீதியாக தான் பார்க்க போவேன். ஏன்னா சரியான ஒரு முறையில வந்து எனக்கு தொழில் சரியா அமைய இல்லை. பட் அம்மாவிட்ட தான் கேட்டு பண்ணணும்னு சொன்னா அந்த அம்மா வந்து எப்பவுமே வந்து அதை தட்டி கழிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நான் கேட்கிற கேள்வி ஒன்று பேர அம்மா சொல்ற பதில் வரையா இருக்கும். அது அம்மா முடிச்சு போட்டு உத்தரவு அப்படின்றோம். அப்போ வந்து அம்மாவிட்ட வந்து அம்மா எனக்கு வந்து இப்படி இருக்குது அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அம்மா வந்து அம்மாவே வந்து ஒரு அருள் வாக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோடா அப்படின்னு. அப்போ நான் அம்மாவிட்ட வந்து என்னம்மா சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொன்னோன்னா அம்மா சொல்றாங்க, என்னுடைய பாலகன் தெளிந்த நீரோடைக்குள் தன்னுடைய வலது கையை வைத்துக் கொண்டிருக்கிறான். தெளிந்த நீரோடை என்று சொல்றது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு அருவி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அம்மா அங்க உட்கார்ந்து இருந்துட்டு தன்னுடைய கையை வந்து அந்த தண்ணிக்கு அடியில வச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அம்மாவுடைய கைக்கு மேலால வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, வைத்துக் கொண்டிருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் பாலகன் தன்னுடைய கையை தூக்கி உயர்த்தும் பொழுது அந்த கை இடுக்கு வழியே வெளியேறக்கூடிய தண்ணீராக இல்லாமல் பாலகனுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய தண்ணீருக்குள் எவ்வளவு தண்ணீர் இருக்க போகுது? ஒரு ஒரு சின்ன ஒரு 2 தேக்கரண்டி இருக்கும், அவ்வளவுதான், 2 டீஸ்பூன் போலதான் இருக்கும். அந்த தண்ணீருக்குள் நீயும் ஒரு துளியாக இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் வேண்டிக்கொள் மகனே அப்படின்னு சொல்லி அம்மா உத்தரவு சொல்லிடுச்சு. ஸோ அதுதான் இப்ப வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. எப்படின்னு சொன்னா வந்து நான் வந்த காலத்துல இருந்து எவ்வளவு பேர் வர்றாங்க கோயிலுக்கு, எவ்வளவு பேர் போறாங்க, அவர்களை பார்க்க முடியறதில்ல, என்ன ஆனாங்கன்னு தெரியல. அம்மா சொல்லிச்சு ஒரு முறை வந்து வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வரப்போறாங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல இடம் கிடைக்காது, அந்த இடங்களை தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னாங்க. நான் கூட ஒரு நாள் கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் இந்த நண்பர்கள்கிட்ட, இதெல்லாம் பணம் செலவழித்து வர போறாங்களா இங்க யாராவது, அவ்வளவு ஒரு லட்சக்கணக்கில் வந்து அப்படின்னு சொல்லி. கடைசியா இப்ப அவங்க தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்ப தங்குறதுக்கு ரூம் கூட கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து அம்மா வந்து அந்த ஒரு அப்படி ஒரு காட்சியை வந்து எனக்கு சொல்லி அதை முடிச்சு வச்சாங்க.
இந்த இந்த ரெண்டும் வந்து ரெண்டு அருள்வாக்கும் வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுல ஒரு ஒரு டச்சிங்கான ஒரு அருள்வாக்கு. நான் எப்பவுமே வந்து அம்மாட்ட கேட்பேன், அம்மா என் மனம் உள்ளதை உன் மனம் கண்டிடும் எந்தனை வாழ வைப்பாயம்மா. இவ்வளவுதான் அம்மாட்ட கேட்கறது. என் மனம் உள்ளதை உன் மனம் கண்டிடும் எந்தனை வாழ வைப்பாய். இதுக்கு மேல நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இன்றைய காலை பொழுது விடிஞ்சிச்சு, நல்லபடியா காப்பாத்தம்மா. இரவு தூங்க போறேன், நல்லபடியாக அடுத்த நாள் காலையில நான் வணங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய தொழிலை செய்யற அளவுக்கு நல்லபடியாக கைகால சுகத்தோட வெளிப்பு போவம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 3 முறை சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு என்னுடைய வழிபாட்டை முடிக்கிட்டு நான் வந்துடுவேன் சக்திகளே. இதுதான் என்னுடைய மனசுல பட்ட அருள் வாக்கு சக்தி. ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. ஒரே தாய் ஒரே குலம் என அம்மாவின் ஆன்மீக கொள்கை மனித குலத்திற்கு முக்கியம் என எப்போது உணர்ந்தீங்க ஐயா? ஒரே தாய் ஒரே குலம் அப்படிங்கிறத வந்து நான் சித்தர் கூடத்துக்கு வந்த பிறகுதான் அப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முதல்ல நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு இதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது. ஒரே தாய்ங்கிறது ஒரே தாய் ஒரே குலம், இது வந்து எந்த கோயிலும் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் எப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து இருக்கும் பொழுது நான் கோவாவுக்கு போயிருந்தேன். கோவாவில் வந்து ஒரு கிறிஸ்தவ ஒரு சித்தர் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்காக வேண்டி போயிட்டு அவரை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அவர் இறந்துட்டாரு. பட் அவருடைய உடம்பெல்லாம் நான் பார்த்துட்டு வரும் வழியில வந்து தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போறேன். என்னோட வைஃப் கூட்டிட்டு போனாங்க, இங்க மூகாம்பிகை சுவாமியை பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க, நான் முழுக்க கிறிஸ்தவன். பட் எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், நான் கூப்பிட்டா நீங்க சர்ச்சுக்கு வரணும், நீங்க கூப்பிட்டா நான் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க கூப்பிட்டதுக்கு நான் போயிருந்தேன். போகும் பொழுது அந்த வரிசையில போகும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஆண்கள் எல்லாம் செட்டை கழட்டிட்டு தான் உள்ள போகணும். உள்ள போகும் பொழுது என்னுடைய கழுத்துல வந்து ஒரு அடையாளம் ஒன்று இருந்துச்சு, சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளம் ஒன்று இருந்துச்சு. அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் கழுத்துல போட்டுக்கிட்டு தான் போனேன். அந்த மூகாம்பியை கருவறைக்கு கொண்டு நெருங்கும் பொழுது என்ன ஒருவர் பிடிச்சி வெளியில இழுத்தாரு. இழுத்து சொன்னாரு, நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் ஏன்னு கேட்டதுக்கு வந்து அவர் ஒரு போர்டு ஒன்று போட்டுக்கிறாங்க, அதுல ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று சொல்லி, அந்த அறிவிப்பு பலகை படிச்சு பாருங்க அப்படின்னாரு. நான் போய் பார்க்கும் பொழுது அதுல எழுதி இருந்துச்சு, வேற்று மதத்தவர்கள் இந்த கோவிலுக்குள் நுழையக்கூடாது அப்படின்னாரு. அப்போ வந்து நான் இதை கலட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க கிறிஸ்தவ மதம் ஒன்று தெரியும், நீங்க கலட்டினாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. வைஃப் மட்டும் உள்ள போனாங்க, பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன எங்களுடைய மதத்துல இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி, நம்ம இனி அதை மாற்ற முடியாது, இப்போ சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாம போனோம். போன பிறகு வந்து நான் திருப்பி அம்மாவிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அம்மாவிட்ட போன பிறகுதான் வந்து அந்த கோயில்ல வந்து மக்கள் வர்றாங்க. அந்த கோயில் கருவறைக்குள்ள வந்து பலதரப்பட்ட மக்கள் போயிட்டு வர்றாங்க. அதுல வந்து வசதியானவங்களும் இருக்கிறாங்க, வசதி இல்லாதவங்களும் உள்ள இருக்கிறாங்க. ஸோ அந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இருந்த காலத்துல, இப்பவும் அது இருக்குது, நான் இருந்த காலத்துல வந்து தீண்டாமைங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. தீண்டாமைங்கிறது வந்து இருந்துச்சு. அப்புறம் ஜாதி பாகுபாடுகள் இருந்துச்சு. இந்த பாகுபாடுகள் இருக்கும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் எப்படி உள்ள போறாங்க, இந்த கோயிலுக்குள்ள மட்டும்தான் உள்ள போறாங்கன்னு சொல்லி பிறகு நான் ஒரு சக்தி கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இங்கதான் சக்தி ஒரே தாய் ஒரே குலம் என்கின்ற கோட்பாடு இங்க வந்து கடைபிடிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் தாய் ஒண்ணுதான், நாம எல்லாரும் ஒரே குல ஜாதிக்காரங்க தான், வேற ஜாதியெல்லாம் இங்க கிடையாது. அதை வந்து அடிகளார் அம்மா வந்து அதை நிரூபிச்சு காட்டிக்கிறாங்க. அதனால வந்து நீங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாரும் அந்த இடத்துல போறாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சேன்னு சொன்னா,
அடிகளார் என்கிற என்கிற அந்த அந்த பரம்பொருள் ஒரு தனி ஒரு சக்தியாக இருந்து எத்தனையோ எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இத்தனை மக்களையும் வச்சு கருவறையை திறந்து விட்டு உள்ளுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ எவ்வளவு பெரிய ஒரு அவமானங்களை தாங்கி இருப்பா, எவ்வளவு கஷ்டங்களை அவ அனுபவிச்சிருப்பா, எத்தனை பத்திரிகையாளர்களுடைய விமர்சனங்களை தாங்கி அம்மா கடந்து போயிருப்பா என்கிறத நான் அப்போதான் யோசிச்சு பார்த்தேன். அதே போலதான் யோசிச்சேன், ஓ இது ஒரேதாய் ஒரு குலம் என்பதற்கு இதுதான் வந்து ஒரு சாட்சி போல இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா ஏற்படுத்தின அந்த அந்த பசுமை புரட்சி. அத குறிப்பாக பாருங்க, பெண்களை உள்ள விட்டாங்க பாத்தீங்களா எந்த காலத்திலையும். இப்ப கூட சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு அந்த கோயிலுக்கு வரலன்ற இல்லைங்க, இப்போ லேடிஸ் எல்லாம் உள்ள போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அது அறியாதவன் சொல்லக்கூடிய வேலை. பட் அத்தனை பெண்களையும் வந்து உள்ள கொண்டு போய் விட்டு எந்த காலத்திலையும் மகளிருக்கு வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றது, வேள்விகள் செய்வது அத்தனையும் பண்ணி இதுல வந்து ஜாதி மதம் குலம் இனம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆன்மீக புரட்சியை படைச்சாங்க. அந்த ஆன்மீக புரட்சியில வந்து எனக்கு வந்து என்ன ஒரு ஒரு விஷயம்னு சொன்னா, ஒரு கவிதை ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த நேரத்துல. இப்போவும் நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் வீட்டுல. அந்த கவிதை நான் உங்களுக்கு சொல்றேன். கூன் கொண்ட புரை கூட உன் உச்சி திலகமதில் குறைதீர வாழ்கின்றது, கொடு நஞ்சு நாகமும் கோபாலன் தங்கைக்கு குடையாக வாழ்கின்றது, தேன் சிந்தும் சிறுபூவும் நின் வாயில் படி சிந்தி தெய்வீகம் வாழ்கின்றது, தேங்காய்கள் உடைபட்டு சிதறுகின்ற தண்ணீரில் நின் திருப்பாதம் தோய்கின்றது. நான் கொண்ட குறை என்ன, நான் கொண்ட குறை என்ன, நின் வாயில் கதவோரம் நாளெல்லாம் ஒளி நிற்பதா, நஞ்சுக்கும் தேங்காய்க்கும் மிஞ்சி வரும் அருள் கூட நான் பெறக்கூடாதா என்று சொல்லி ஒரு புலவர் பாடினார். அந்த புலவர் வந்து ரோட்டு வழியே பாட்டு பாடி தன்னுடைய வயிற்றை கழுவிக்கிட்டு இருக்கிறவர். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிவன் கோயில்ல போய் தங்கி இருக்கிறாரு. அன்னைக்கு அந்த சிவன் கோயில உள்ள பிரசாதத்தை சாப்பிட்டு போட்டு விடிய காலையில அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிறாரு. உள்ள நின்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அர்ச்சகர்கள். தானும் உள்ள போயிட்டாரு. அவரை பிடிச்சி வெளியே விட்டுட்டாங்க. ஸோ அந்த அதை சொல்ற அந்த கவிதை உங்களுக்கு எப்படி புரியுதுங்களா சக்தி? கூன் கொண்ட புரை அப்படின்னு சொன்னா அந்த புரை வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். 3ஆம் புறம் 4ஆம் புறம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வளைஞ்சிருக்கும். அதை வந்து அந்த புலவர் வந்து கூன் கொண்ட புரைன்னு சொல்றாரு. கூன் கொண்ட புரை எங்க இருக்குன்னு சொன்னா சிவபெருமானுடைய தலைக்கு மேலே இருக்குது. கூன் கொண்ட புரை கூட உன் உச்சி திலகமதில் குறைதீர்க வாழ்கின்றது. அங்கதான் இருக்குது. கொடு நஞ்சு நாகமும் கோபாலன் தங்கைக்கு குடையாக வாழ்கின்றது. நஞ்சை கக்கக்கூடிய ஒரு நாகம், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு அம்மனை வந்து அது குடையால அப்படி போத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வச்சுக்கிறாங்க. அங்க ஒரு சிலையோன்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் தேன் சிந்தும் சிறுபூவும் நின் வாயில் படி சிந்தி தெய்வீகம் வாழ்கின்றது. நம்ம வந்து இப்ப பூக்கடைக்கு போறோம். பூக்கடையில போனா ஒரு பூ எடுத்து தலையில வச்சு கண்ணில் ஊத்திக்குவோமா? இல்ல. அந்த பூவெல்லாம் வந்து கருவறைக்கு வந்த பிறகு அந்த கருவறைக்கு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை பண்றாங்க. அர்ச்சனை பண்ணி அங்க விழுகிற பூவை எடுத்து அங்க அர்ச்சகர் நம்ம கையில கொடுக்கும் பொழுது அதை நம்ம கண்ணுல ஒத்திக்கிறோம். அப்ப அதுதான் சொல்றாரு, தேன் சிந்தும் சிறுபூவும் நின் வாயில் படி சிந்தி தெய்வீகம் வாழ்கின்றது, தேங்காய்கள் உடைபட்டு சிதறுகின்ற தண்ணீரில் நின் திருப்பாதம் தோய்கின்றது. தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த தண்ணி வந்து அந்த சிவபெருமானுடைய பாதத்துல படுகுது. அப்புறம் கேட்கிறாரு, நான் கொண்ட குறை என்ன, நான் என்னையா பாவம் பண்ணேன், நான் கொண்ட குறை என்ன, நின் வாயில் கதவோரம் நாளெல்லாம் ஒளி நிற்பதா, எப்பவுமே எனக்கு இதுதான் வேலையா, எனக்கு இதுதான் தொழிலா, வந்தா நான் வெளியதான் நிக்கணுமா, இவங்களை மாதிரி நான் உள்ள வர முடியாதா, நஞ்சுக்கும் தேங்காய்க்கும் மிஞ்சி வரும் அருள் கூட, அந்த நஞ்சு கொண்ட அந்த பாம்புக்கும் கூட அது உண்டு, அப்புறம் தேங்காய், இந்த ரெண்டுக்கும் போய் மிச்சமான அருள் கூட எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவர் ரொம்ப மன வருத்தத்துல பாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வார்த்தை வந்து அது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. அந்த புலவன் பாடின கவிதை அது எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆதிபராசக்திக்கு கேட்டிருக்குது. அப்போ அவ வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, இந்த உலகத்துல தான் இனி அவதாரம் எடுத்தால்தான் இந்த மனித குலத்தை காப்பாற்ற முடியும் அப்படி என்ற ஒரு முடிவோட வந்து ஒரே தாய் ஒரே குலம் என்கின்ற சம்மட்டியை எடுத்து
அந்த பூட்டப்பட்டிருந்த யாரும் போக முடியாதுன்னு சொல்லி அந்த பூட்டப்பட்டிருந்த துருப்பு பிடித்த அந்த பூட்டை உடைத்து மக்களை எல்லாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது கூட அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவோ இதெல்லாம் சமாளிக்க வேண்டி வரும்னு சொல்லி. பட் அது பரம்பொருள் இல்லையா, அதை எப்படி சமாளிக்கணும் அம்மாவுக்கு தெரியும். யாருடைய துணையும் இல்லாம எத்தனையோ இதுகளெல்லாம் பார்த்து இன்றைக்கு அம்மா மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை அந்த கந்தக பூமியில, நாம் அந்த கோயிலுக்கு போகும் பொழுது மனுஷங்க நடமாட முடியாத இடம் அது. எல்லாம் டெல்லி முள்ளு வச்சிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கந்தக பூமியாக இருந்த பூமியை வந்து மருவத்தூரை ஒரு காந்த பூமியாக, மக்கள் எல்லாம் வர்ற பூமியாக, எங்க எடுத்தாலும் போனாலும் மருவத்தூரை தாண்டித்தான் போகணும், அப்படி எல்லாம் மருவத்தூர் வந்து நின்றுதான் போகணும். அந்த ஒரு காந்த பூமியாக நிறுத்தி அம்மா தன்னுடைய ஆட்சியை அங்க நடத்தி கொண்டிருக்கிறாள் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேற கேள்வி இருந்தா கேளுங்க, ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க சக்திகளே, எனக்கு அவ்வளவு பேச்சுகள் எல்லாம் அவ்வளவு தெரியாது, சொல்லுங்கம்மா. அருமையா விளக்குனீங்க சக்தி. நம்ம அம்மா மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க இல்லையா? நம்ம பங்கார அம்மா மீது இவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வர என்ன காரணம்? ஏதாவது ஒரு அனுபவத்தை கூறுங்க ஐயா. அம்மா வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவள். எல்லா எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவம், இஸ்லாம், ஜைனம், இந்து சொல்லி பல மதங்களை மனிதர்கள் பிரித்திருக்கிறாங்க. எல்லா மதத்துக்கு காரணம் வந்து அந்த அந்த மண்ணுக்குள் வரலாம், அந்த மண்ணில் வந்து மிதிக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கடைபிடிக்கக்கூடிய செயல் அல்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, மூகாம்பிகை, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக முடியாது. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஊர்ல உள்ள எந்த கோயிலையும் வந்து நம்ம கருவறைக்கு பின்னால்தான் போய் நிற்கணும். பின்னால போகலாம், பின்னாடி முன்னால தள்ளி நின்று நம்ம அந்த தெய்வத்தை கும்பிட்டு போட்டு வரலாம். ஆனா அந்த கோயில மட்டும்தான் நான் வந்து ஒரு ஒரு அசாத்திய ஒரு நம்பிக்கையோட நான் இந்த கோயிலுக்கு போறேன், என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள வந்து நான் முன்னால சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப அன்னைக்கு வந்து எனக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்கிறத நான் ஒரு அற்புதத்தோட விவரமா சொல்றேன். அம்மா முதல்ல எனக்கு காட்சி கொடுத்தாங்களா 3 முறை அந்த ஆலயத்துக்குள்ள, நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்ப அடுத்த நாள் அருள்வாக்கு காலையில, அருள்வாக்குல வந்து அதே சிலுவை அடையாளத்தோட தான் நான் அந்த கருவறைக்குள்ள, அருள் மண்டபத்துக்குள்ள, புத்தி மண்டபத்துக்குள்ள போறேன். போகும் பொழுது அம்மா அங்கே அமர்ந்திருக்கிறாங்களோ, கொஞ்சம் ஒரே இருட்டா இருக்குது. அம்மா சொன்ன முதல் வார்த்தை, வாடா மகனே உட்கார அப்படி இருந்துச்சு. அது இந்த மாதிரியான வார்த்தை வந்து எந்த கோயிலையும் வந்து எந்த அர்ச்சகரோ எந்த சாமிகளோ நமக்கு சொன்னது கிடையாது. வாடா மகனேன்னு சொல்லி உட்கார அப்படின்னு சொல்லிச்சு. நான் உட்கார்ந்துட்டேன். என்னை என் கண்களை நன்றாக உட்டுப்பார் அப்படி இருந்துச்சு. அப்போ எனக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு 1.5 அடி தூரம் தான் இருக்கு, முகத்துக்கும் எனக்கும். நான் நல்லா பார்க்குறேன். இப்போ அம்மா வந்து தன்னுடைய விழிகளை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்துட்டு அம்மா சொல்றாங்க, உலகத்தில 67 நாடுகளை சுற்றிவிட்டு, உலகத்தில் 67 நாடுகளை சுற்றிவிட்டு இங்கே வந்திருக்கிறாய். முற்பிறவியில் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் தான் உன்னை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீ வந்து என்ன நினைக்கிறியோ அதை நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒளிச்சு வச்சிருந்தேன். என்னன்னு சொன்ன, எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிறத இவர் சொல்லணும், அப்பதான் இவர் தெய்வம். இல்லைன்னு சொன்னா சாதாரண மனுஷன் தான். என்னன்னு சொன்னா, நான் பல இடங்கள்ல வந்து யோசியம் பார்த்துருக்கிறேன், சாஸ்திரங்கள் பார்த்துருக்கிறேன், கைரேகை பார்த்துருக்கிறேன், இந்த கிளியோசியம் பார்த்துக்கிறேன். இதுல வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை அப்பெல்லாம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, இவர் நினைக்கிறத சொல்ற. ஏன்னா நான் போன அத்தனை பேர் வந்து எங்க போனேன், எந்த நாட்டுக்கு போனேன், என்னுடைய பூர்வீகம் என்னங்கிறதெல்லாம் ஒன்றுமே சொல்ல இல்லை. எல்லாம் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி காசை வாங்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ இங்கேயும் வந்து அப்படிதான் நடக்குமோ, நேற்றுக்கிழமை காசு வாங்கிட்டாங்களே, இந்த காசு நம்மளால வாங்க முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் இருக்கும் பொழுது அம்மா வந்து எங்கிட்ட சொல்றாங்க, இதை வந்து
நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்து 67 நாடு போயிருக்கிற, நீ இப்ப என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் என்ன சொல்றேன், அம்மாட்ட கேட்கிறேன், அம்மா நான் என்னுடைய நினைப்பது நீங்க தான்மா சொல்லணும், என்னோட நான் என்ன நினைச்சுக்கிறேன். அம்மா டாக்டர்னு சொன்னாங்க, வெளிநாட்டுக்கு தானே போக போறான்னு கேட்டாங்க. நான் வெளிநாட்டு போறதுக்காக தான் நான் பாஸ்போர்ட்லாம் அவங்களே கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்ப டக்குன்னு நான் ஓ நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. நான் வந்து அம்மான்னு தான் சொல்ல மாட்டேன், எந்த நேரத்திலும் ஐயான்னு தான் சொல்லுவேன். ஐயா நீங்க சொல்லிட்டீங்க ஐயா, நான் போக முடியுமான்னு கேட்டேன். காலம் வரும்போது காலம் கனியும் பொழுது நான் உனக்கு அந்த வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன் மகனே அப்படின்னு. அதுக்கு பிறகு இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியல. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, காலையில வந்து கருவறை சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இப்ப ஐயாவையும் நான் பார்த்தாச்சு. இந்த இந்த காட்சியை வந்து கோயில்ல வந்து வேற யாராவது என்ன பார்த்து எங்களுடைய மதத்துல போய் அந்த ஃபாதரை பார்த்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கு, இப்படி இருக்கிறாரு, இவர் வந்து அந்த கோயிலுக்கு போனாரு, இது சரியா தவறானது, அவரோட கீழங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்கன்னு சொன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று அந்த மதத்தின் சார்பா வரும். அதனால பயத்துல சொன்னேன், நான் அம்மாட்ட வந்து இப்ப கேட்கிறேன், அம்மா ஐயா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் ஐயா அப்படிங்கிற கேஷுவலா தான் பேசுறேன். அப்ப அம்மா கண்ணத்துல வந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப கேஷுவலா பேசல வந்து ஐயா நீங்க உதவி செய்யணும், என்ன ஒரு தலையாட்டிச்சு, நான் இந்த ஆலயத்துக்குள் வந்தது, கருவறை அம்மனை தரிசனம் பண்ணது, உங்களை சந்திச்சு அருள்வாக்கு குறி கேட்டது, இந்த விஷயங்களை வந்து தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய அறியாம தான் அது. சொல்லிடுவாங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே அம்மா லேசான புன்முறுவலா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, எதுக்குடா மகனேன்னு கேட்டாங்க. அப்புறம் ஐயா நான் இந்த கோவிலுக்கு வந்தேன்னு சொல்லி எங்களுடைய மதத்துல தெரிஞ்சுன்னு சொன்னா, நான் செத்த பிறகு என்னை புதைக்கிறதுக்கு குழி கொடுக்க மாட்டாங்க ஐயா அப்படின்னு. அம்மா சிரிச்சாங்க. சிரிச்சு லேசா சிரிச்சு போட்டு பிறகு கேட்டாங்க, நீ இயேசுவை பார்த்திருக்கிறாயான்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு ஏளனத்தனமாக அம்மாவிட்ட சொல்றேன் எப்படின்னு சொன்னா, இயேசுவை எல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா, அவர் வந்து ஒளியாகவும் தான் வருவாரு, அவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் ஒரு யதார்த்தமா அம்மாட்ட ஐயாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா சிரிச்சு போட்டு சொன்னாரு, நீ வணங்கும் இயேசுவை நானே உனக்கு இங்கே காட்டுகிறேன் மகனே அப்படின்னு. இது சாத்தியமானு யோசிச்சு பாருங்க நீங்க. அம்மா கேட்ட கேள்வி இதுக்கு பதில் அம்மா கொடுக்குமா? நீ வணங்கும் இயேசுவை உனக்கு நான் எங்கே காட்டுகிறேன் மகனே, என்னை நன்றாக உற்றுப்பார் அப்படின்னு சொல்லி அம்மா 2 தரம் சொல்றாங்க. அப்ப நான் என்னுடைய முகத்தை வந்து அம்மா கிட்ட கொண்டு போறேன். அம்மா அங்க அப்படியே வேப்பிலையோட அப்படியே அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் கிட்ட கொண்டு போக வந்து அம்மாவினுடைய கழுத்துக்கு மேல அம்மாவுடைய உருவம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, வேப்பிலையோட உட்கார்ந்துட்டு இருக்கு. கழுத்துக்கு மேல வந்து நான் சர்ச்சில் இயேசுநாதரை எப்படி பார்த்தனோ, இவ்வளவுக்கு முடியெல்லாம் வளர்த்து அப்படியே இருக்கிறாப்புல, தலையில வந்து ஒரு முள்ளால் அடிச்ச முடி, ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்ப வந்து யூதர்கள் அடிச்சாங்க, அந்த முள்முடின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ரத்தம் எல்லாம் வடியும். பட் அம்மாவுக்கு அதெல்லாம் வர இல்லை, அந்த முள்முடியோட இருக்குது அம்மா. அம்மாவுடைய முகம் கழுத்துக்கு மேல மட்டும் அம்மா இயேசுநாதருடைய முகம் மாதிரி அந்த தாடியெல்லாம் விட்டு அப்படியே மாறி கொஞ்சம் சிகப்பு கலர்ல அப்படியே தெரியுது. கழுத்துக்கு கீழே குருவாக தெரியுது எனக்கு. அந்த கருப்பு கலர்ல அம்மா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அதை பார்த்த உடனே பதறிட்டேன் நான். அப்புறம் வந்து அம்மா வந்து டக்குன்னு சொன்னாங்க, ஏதோ பார்மகனை ஒரு காட்சியை காட்டுகிறேன்னு சொல்லி போட்டு அம்மா தன்னுடைய கையில் வலது கையில இருந்து அந்த வேப்பிலியை இடது கைக்கு மாத்திட்டு, இதோ பார்மகனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை என்ன காட்டுறாங்க. அந்த கையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பெரிய ஒரு ஆணி, அதாவது பெரிய ராட்சத ஆணின்னு சொல்லலாம், பார்க்க கூட பெரிய ஆணி உண்டு, அடிச்சு
இந்த பக்கம் அது வந்திருக்கிற மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது. அந்த இடத்துல இருந்து ரத்தம் வடியுது. அந்த கீழே வந்து மணல் இருக்குது, அந்த மணல்ல படுகுது அந்த ரத்தம். அது நான் அந்த கண்ணுல பார்த்தேன். அப்புறம் டக்குன்னு அம்மா இருந்துட்டு அந்த அந்த கையை அப்படியே மடக்கி இடது கையில் இருந்த வேப்பிலையை வலது கைக்கு மாத்திட்டு பிறகு இடது கையை காட்டி இதோ பாடுறா மகனே அப்படி இருந்துச்சு. அப்ப அங்கேயும் அதே மாதிரி தான் ஆணியெல்லாம் அடிச்சு இது பண்ணி அந்த ரத்தம் போய்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து அது இது பிறகு என்ன பண்றேன்னு தெரியல. டக்குன்னு அதனுடைய வலது கையை தூக்கிச்சுது. இதோ பாடுறா மகனேன்னு சொல்லி காட்டும் பொழுது இந்த இடத்துல இந்த யூதர்கள் வந்து அவர்களை சிலுவையில் அரைஞ்ச பிறகு ஈட்டியால குத்தினாங்க. குத்தினால் அந்த கை அந்த அந்த வலது விழாவிலிருந்து ஈட்டியால அந்த குத்தின காயத்துல இருந்து ரத்தம் வடியுது. அதுவும் அம்மாவுக்கு வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இயேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லைங்களா, அந்த 2 காலையும் விட்டு இப்படி வச்சு அதுக்கு மேல ஆணி அடிச்சு அவங்க அரைஞ்சாங்க. அவர் அதுக்கு மேல நின்றுட்டு இருந்தாரு. இப்படி அந்த அந்த 2 பாதத்திலேயும் 2 காயம் இருக்குது. அம்மா என்கிட்ட இது போதுமாடா இன்னும் வேணுமா அப்படி இருந்துச்சு சொல்லி அம்மா எழும்புறதுக்கு முயற்சி பண்ணது. நான் சொன்னேன், ஐயா இது போதும் ஐயா, இதுக்கு மேல நான் எல்லாம் பார்க்க முடியாது, போதும் ஐயா. அப்புறம் அம்மா சொன்னாங்க, நீ முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனாக வந்து உனக்கு இந்த காட்சி கொடுத்துக்கிறேன்டா மகனே, அடிக்கடி இந்த மண்ணை மிதித்து வா, உனக்கு என்ன வேணுமோ நான் தருகிறேன், உன்னுடைய குடும்ப நிர்வாகத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொடுத்து என்ன வெளியில அனுப்பினாங்க. எனக்கு வெளியில வந்த பிறகு ஒரு அப்பவும் வந்து எனக்கு இவ்வளவெல்லாம் பண்ணி கொடுத்தும் அம்மா சொல்லி காட்டியும் இந்த மனசு எப்படி போகுதுன்னு சொன்னா, எங்க இவரை ஏதாவது எங்கேயாவது படிச்சிருப்பாரோ, கேரளாவில் போய் எங்கேயாவது மாந்திரிகம் ஏதாவது படிச்சிருப்பாரோ, இதெல்லாம் சொல்றாங்களே எல்லாரும் அப்படின்றது மனசை அப்படியே அலபாய விட்டுத்தான் நான் வர்றேன். அப்படியெல்லாம் அந்த இடமெல்லாம் வந்து ஒரே மணல், அந்த கோயிலை சுத்தி ஃபுல்லா மணல், இவ்வளவு அடி ஒரு அடி உயரத்துக்கு அப்படியே மணல் இருக்கும். நம்ம உருண்டு போகணும்னு சொன்னா கூட அழகா உருண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி இப்ப எல்லாம் பழிங்கெல்லாம் கிடையாது. அப்ப வந்து அந்த எதுக்கிட்ட நிற்கிறேன் நான், எங்க நாகப்படத்துக்கு பின்னால நிற்கிறேன். இப்ப குரு நம்ம அம்மா வந்து இப்ப அந்த கோயிலை சுத்தி வர்றாங்க, அருள்வாக்கு முடிச்சு கோயிலை சுத்தி வர்றாங்க. சுத்தி வரும் பொழுது என்ன பக்கத்துல ஒரு ஆளுங்க 2 பேர் நிற்கிறாங்க. சுத்தி வரும்பொழுது நான் தூரத்துல அடிகளார் அம்மாவை பார்க்கிறேன். அந்த நாகபுரத்து அம்மா கடந்து போகும் பொழுது அம்மாவை காணவே இல்லை. பெரிய சிலுவை, தேக்கு மரத்துல செஞ்ச பெரிய ஒரு சிலுவை உண்டு. இந்த கோணத்துல எப்படி சரிங்க யாராவது தோல்ல தூக்கி வச்சு இப்படி போனாங்கன்னா இழுபட்டு வரும் இல்லையா, அந்த 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 கோணத்துல வந்து அந்த சிலுவை மட்டும் இழுபட்டு போயிட்டு இருக்கு அந்த மண்ணில. நான் பக்கத்துல உள்ளவன்னு சொல்றேன், அங்க பாருங்க அடிகளார் அம்மாவுக்கான எல்லாம் வந்து சிலுவை கொண்டு போகுதுன்னு சொல்லி. அவன் என்ன பார்த்து ஒரு ஏடனமா சிரிச்சாங்க சக்தி. அப்புறம் திருப்பி என்ன இப்படி இருக்க போட்டு விட்டுட்டேன். பிறகு கொஞ்சம் தூரம் அந்த கருவறையினுடைய இடம் கொஞ்சம் பாஸ் பண்ணி போன பிறகு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட நான் பின்னாலே போறேன். வேப்ப மரத்துக்கிட்ட போகும்பொழுது அம்மா அவனுடைய முதுகுல பெரிய தழும்பு, சிலுவையில போட்டு தழும்பு, அப்படி நெருப்பால சுட்டா இப்படி ஒரு தழும்பு இருக்கும், இவ்வளவு 2 உயரத்துக்கு அப்படியே அவன் தழும்போண்டு அப்படியே அதுல இருந்துச்சு. அப்படியே போகல. பிறகு அது கருவறை கிட்ட போகல, அது போல மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு அனுபவத்தையும் வந்து எனக்கு வந்து அம்மா செஞ்சு காட்டினாங்க. அதனால இதுல இருந்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இஸ்லாமியர்கள்லாம் வந்து கும்பிட்டு போயிருக்காங்க, எத்தனையோ கிறிஸ்தவ பாதிரியார்மாரெல்லாம் வந்து கும்பிட்டு அம்மாட்ட போய் பேசிட்டு போயிருக்காங்க. இப்ப நானும் ஒரு சின்ன அம்மாவுடைய பாதத்துல அடியில சுத்தி கொட்டி இருக்கிற சின்ன மண்ணும் வந்து மண்ணாகிய நானும் வந்து அம்மாட்ட வந்து அப்படின்னால அம்மா வந்து வெளியில எல்லாம் வந்து அந்த மற்ற கோயில் மாதிரி எல்லாம் வெளியே விடை அம்மாவே தானாகவே கூப்பிட்டு இந்த அருள்வாக்கு சொன்னது மட்டும் இல்லாம அது அளப்பெரிய காட்சி, இது யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு வந்து அதை நடத்தி காட்டிட்டு போயிருக்காங்க சக்தி. அவ்வளவுதான் சக்தி எனக்கு இந்த காட்சி கிடைச்சிச்சு. ஆகவே இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அம்மா மதத்துக்கு அப்பாற்பட்டவ தான் அது. எல்லா மதமும் சம்மதம் அவ்வளவுன்ற அளவுக்கு தான் அம்மா வந்து. அதுல இருந்து இப்ப நானும் வந்து அம்மா கிட்ட ஒரே பிடி, அவ்வளவுதான். எனக்கு வந்து 1.5 பிடி உறுதியாய் பிடி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
இதுக்கு மேல வந்து நம்ம எந்த தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டு நாம வந்து அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க, என்னுடைய பேத்திகள் மாதிரி பேத்திகள் வயசுல இருக்கிறீங்க. பின்னால வந்து நீங்க தான் வந்து அந்த ஆன்மீகத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அம்மா வந்து கொண்டு வந்து உலகமெல்லாம் கொண்டு போனேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுநாதருக்கு வந்து இயேசுநாதருக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நமக்கு வந்து ஆன்மீகத்துல குரு வேணும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு டீச்சர் ஒரு ஆள் போட முடியாது, அவரை குருன்னா சொல்றீங்க நீங்க. நமக்கு ஒரு குரு, ஆன்மீகத்துல ஒரு குரு வேணும். அந்த குரு எப்படி வருவாருன்னு சொன்னா மனித ரூபத்துல தான் வந்தாரு. அன்னைக்கு இயேசுவும் வந்தாரு. அக்கிரமங்கள் அநியாயங்கள் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாங்க, பல அவதாரங்கள். அதுல இயேசுவும் உண்டு. அதுல இயேசுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அந்த மதத்துல வந்து பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி இதுல பொடி போடுவாங்க. இப்ப பிதாவுங்கிறது வந்து இயேசுக்கு பெரியவர். அப்ப அவர் இந்த பூலோகத்துக்கு வரல, பிதா வரையில்லை, தன்னுடைய சுதனை அனுப்பிக்கிறார், தன்னுடைய மகனை அனுப்பிக்கிறார். அப்ப மகன் வந்து அவர் கடவுள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு இறை தூதர், இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அவருக்கு சகல இதுகளையும் கொடுத்து நீ இந்த உலகத்துல போய் இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம அம்மாவை பாருங்க, அம்மா வந்து எப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பரம்பொருள். அம்மா உலகத்தையே படைச்சு இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் படைச்சு தானும் ஒரு மனிதனாக பிறந்து பரம்பொருளே நமக்கு குருவாக வந்திருக்கு. இதுதான் அங்க உள்ள வித்தியாசம். அதனால வந்து நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நான் எந்த கோயிலுக்கும் போறதில்லை. இப்ப அம்மாவை தவிர வேற எந்த கோயிலுக்கும் போறதில்லை. என்ன வந்து கிறிஸ்தவ மதத்துல இருந்து வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. வந்து உனக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து அம்மாவிட்ட கூட கேட்டேன். அம்மா என்ன வந்து என்ன இப்படி செஞ்சிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லி. அப்ப என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க, என்னுடைய தங்கச்சி இறந்துட்டாங்க. இவங்க இறந்த சடங்குக்கு கூட நான் போக முடியல. ஏன்னா அவங்க எல்லாம் இறந்தது வந்து ஸ்ரீலங்காவில், நான் இருக்கிற இந்தியாவில். எனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ஒன்றும் அப்ப இல்லை, போக முடியல. அப்ப கூட அம்மாட்ட போய் நான் கேட்டேன், அம்மா நான் எங்களோட அம்மாவை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரணும் அம்மா, எனக்கு நீங்க அம்மா துணை அப்படின்னு கேட்டது. அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, தாய் தந்தை தகப்பன் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மாமி எல்லாருமே உனக்கு நான் தாண்டா அப்படின்னு. நான் அப்பவே முடிவு பண்ணிக்கிட்டேன், சரி நமக்கு நீ அந்த நாட்டுக்கு நம்ம போக காலே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டேன். ஆகசக்தி, நீங்களும் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல தெரியுது. நீங்களும் வந்து அம்மாவை கெட்டியா பிடிச்சிக்கோங்க. அம்மா எதுவுமே வந்து நம்மளை விட்டு கைவிட்டு போகாது. நம்ம வந்திருக்கிற வந்து பரம்பொருள் கிட்ட. சில கஷ்டங்கள் நமக்கு வரும், நம்மளுடைய ஊழியப்படி வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் சில நிறைய இருக்குது. பட் நம்ம எங்க இருக்கிறோம்? பரம்பொருளுடைய மடியில படுத்திருக்கிறோம். அது அடிக்கும், ஆனா வலிக்காது. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் அம்மாவிட்ட இருந்து உங்களுடைய ஆன்மீக பணிகளை சிறப்பா செய்யுங்க சக்தி. நம்பினவரை வந்து அம்மா என்றுமே கைவிட மாட்டாங்க. அழகாக சொன்னீங்க சக்தி. இப்பொழுது அம்மா ஓங்கார கலந்த நிலையில இருக்காங்க. எப்படி அம்மாவை பார்க்கிறீங்க நீங்க? உங்களோட கேள்விகளுக்கு அம்மாவிடமிருந்து எப்படி விடைகள் வருகிறது? அம்மா வந்து 2023 வந்து என்னுடைய எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அந்த தகவல் எனக்கு கிடைச்சிச்சு. நான் உடனடியாக மருவத்தூருக்கு வந்து பார்த்தேன். மருவத்தூருக்கு வந்து முதல் நாள் நைட்டு தான் அம்மாவுடைய வீட்டில் தான் இருந்தேன். அப்போ வந்து நான் என்னால் தாங்க முடியல. அடிக்கடி அம்மாவுக்கிட்டேயே போய் நின்று அம்மாவோட முகத்தை பார்த்துக்கிட்டே அழுவேன். ஆனா அம்மா வந்து அந்த இடத்துல ஒரு சாதாரண மனுஷனை போல எல்லாம் அங்க அம்மா வந்து அங்க இருக்க இல்லை. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அம்மாவை வந்து மேல மூடி வச்சிருக்கிறாங்க அந்த இதுல, கண்ணாடி பெட்டிக்குள்ள. அம்மாவுக்கு வியர்க்குது. இது மனுஷனுக்கு நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம்? வியர்க்குது. அந்த பெட்டியினுடைய இதை தூக்கி ஸ்ரீதேவி அம்மா வந்து கர்ச்சிப்பால அம்மாவோட முகத்தை துடைச்சி விடுறாங்க.
பக்கத்துல இருந்த அவங்களுடைய ரமேஷ் டாக்டர் வந்து உச்சந்தலையில இப்படி கையை வச்சு பாக்குறாரு. அப்ப அவரை வச்சு பார்த்துட்டு அவர் புருவத்தை உயர்த்திக்கிறாரு. பட் இவங்க வந்து துடைக்கிறாங்க. அப்ப நான் பயப்பட்ட போய் சொன்னேன், அம்மா எதுவோ ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது, என்னமோ யோக நிலையில தான் அம்மா இருக்கிறாங்க, மூச்சு அடக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா எங்கேயுமே போகலம்மா, அம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அது வந்து 100% வந்து உறுதி. நீங்க வந்து பாருங்க, வந்து இப்ப நம்ம புட்டு மண்டலத்துக்குள்ள இப்ப அம்மா பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால பெரிய கட் அவுட் ஒன்று வச்சிருந்தாங்க, நிக்கிற மாதிரி, அம்மா நிக்கிற மாதிரி. நான் அந்த இடத்துல வந்து அம்மா கிட்ட கும்பிட்டு அந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால வந்து நான் அதை கும்பிடும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, அம்மாவுடைய கண்ணிமைகள் வந்து அப்படியே உயிரோட இருக்கிற மாதிரியே அப்படியே வட்டி 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 முழிக்கும். அது எத்தனை பேருக்கு அந்த காட்சி கிடைக்கும் தெரியல, பட் எனக்கு அது கிடைச்சிச்சு. நான் வந்து பயப்பட்டு சொல்லுவேன், அங்க பாருங்க, அங்க பாருங்க அம்மா இப்படி கண்ணை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப தூரத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னு அப்ப அன்னைக்கு ஒரு அம்மாவுடைய 48 நாளைக்குள்ள நான் போய் அங்க இருந்தேன். அங்க இருந்து பார்க்கும் பொழுது அம்மாவுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. சக்திக்கு வீரராகவன் எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவோட கண்ணு ரெண்டும் அப்படியே திறந்து திறந்து மூடுற மாதிரி இருந்துச்சு. தண்ணி இப்ப நம்ம தலையில ஊத்தக்களை வந்து நம்மளோட கண்ணை திறந்து வெட்டுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து அங்க இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து அங்கதான் இருக்கிறாங்க. ஸ்தூல உடம்பா மட்டும்தான் இல்லை, மற்றபடி வந்து யோக நிலையில அம்மா அங்க உயிரோட்டமாவே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மனித குலத்துக்கு அம்மா கொடுத்துருக்க ஒரு நாடகம். இதை வந்து அம்மா எல்லாரும் சொல்றாங்க, அம்மா அம்மா நம்ம வந்து வாங்க சக்தி வந்து கோயில்ல வந்து அம்மாவை பாருங்க, அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னா எங்கெங்க வர்றது? அம்மா தான் இப்ப இல்லையே, அம்மா தான் போயிட்டாவே. நம்ம இப்போ நமக்கு கஷ்டம்னு வந்தா நம்ம அம்மாட்ட போய் இப்ப நாங்க யார்கிட்ட போறது அப்படின்ற ஆதங்கம் எல்லாம் படும் பொழுது நான் சொல்லுவேன், இல்லைங்க சக்தி, நீங்க வந்து அம்மா உயிரோட்டமாகவே இருக்கிறாங்க, நீங்க அங்க போய் கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அம்மாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு எல்லாத்தையும் வரக்கூடிய வாய்ப்பு. ஆகவே வந்து இப்ப நீங்க, நான் கடைசியா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ மக்கள் வந்து அம்மாவிட்ட வர்றீங்க, அம்மாவை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோங்க. அம்மாவோட பாதத்தை விட்டோம்னு சொன்னா நம்ம வந்து கைவிடப்பட்டவங்க மாதிரி போயிடுவோம். அப்புறம் நம்மளை சீண்டி பார்க்கறதுக்கு கூட இங்க ஆள் இருக்காது. அதனால வந்து அம்மா தான் நமக்கு முக்கியம். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க கேட்டுக்கோ, நீ போற பாதை. எனக்கு வந்து எங்க அப்பா வந்து என்னுடைய கனவுல, அவர் வந்து கிறிஸ்தவர். என்னுடைய அப்பா என்னுடைய கனவுல வந்து எங்கிட்ட சொல்றாரு, நீ வந்து நீ வந்து போன பாதை தான் தப்புன்னு சொல்லி நான் நினைச்சேன், இப்ப நீ போற பாதை தான் கரெக்டான பாதை, அதை கட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கனவுல வந்து சொன்னாரு எங்க அப்பா. அம்மாவோட பாதத்தை காட்டி, இதுதான்டா வழியன்னு சொல்லி அதெல்லாம் வந்து நான் சக்தியோடைய பதிவு பண்ணிக்கிறேன். சக்தியோடைய வெளியே வந்திருக்கு அந்த மாதிரி. அதனால வந்து சக்தி நல்லா பிடிச்சிக்கோங்க, யார் சொன்னாலும் கேட்டுக்கோங்க, நல்லா படியுங்க. படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல்ல அம்மாவோட மூலமந்திரத்தை சொல்லுங்க. ஒரே வார்த்தை, என் மனம் உள்ளதே உன் மனம் காண்கிடும் எந்தனே வாழைப்பாருன்னு சொல்லி நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ ஒன்று சொல்லி அம்மா மேல பார்த்துப்பட்டு போங்க. உங்களை நீங்க எங்கேயோ உயரத்துக்கு போவீங்க. அம்மாவுடைய ஆன்மீகத்துல உங்களை நான் அந்த நிலையில நான் பார்க்க விரும்புறேன். அந்த ஆசையை நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன். ஓம் சார், எப்படி உணர்றீங்க அம்மாவன்னு சொல்லி. அப்ப அம்மா எப்படி உணர்றோம்னு சொன்னா, வீட்டுல வந்து திடீரென்னு சொல்லி ஒரு மல்லிகை பூ மணக்கும், ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி ஊதுபத்தியுடைய மனம் மணக்கும். நான் அம்மா ஒரு கேலண்டருக்கு முன்னால் நின்று கூட அம்மாட்ட வேண்டி கேலண்டரை கொண்டு தான் நான் கொண்டுவேன். அம்மாவை சொல்லிச்சு, படத்துக்கு முன்னால் நின்று கூட அழடா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுல இருந்து கும்பிடங்களை கூட அம்மாவுடைய உதடுகள் அசையும் எனக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன், அம்மாவோட உதடுகள் அசைகிறது பற்றி. அப்ப எனக்கு அம்மா ஏதோ சொல்றா அப்படின்னு சொல்லி நான் வெளியே போய் எனக்கு ஒரு விஷயம் நல்லபடியா நடக்க வந்து இது அம்மா எனக்கு உணர்த்தி இருக்கிறா. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்து அங்க வந்து அம்மாட்ட அழுது கிளம்பி வேண்டும் பொழுது தலையை தடவுவாங்க அம்மா வந்து, ஒன்றுமில்லடா ஒன்றுமில்லடி, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொல்லி. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து வெயில கண்ட பனி போல அப்படியே போயிடும் சக்தியில. அது சொல்லத்தான் எனக்கு உங்களை கூப்பிட்டேன் சக்தி. ஐயா, நீங்க ரொம்ப அற்புதமாக பாடுவீங்க. அம்மா பாடல்களை அம்மாவிடம் பாடி காட்டியுள்ளீர்களா? அதை பற்றி அம்மா எதுவும் கூறியிருக்கார்களா? எங்களுக்கும் அம்மா பாடலின் சில வரிகள்
பாட முடியுமா? ஓரளவு குரல் குரல் வளம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, நம்புறேன்னா இல்லையோ தெரியல. குரல் வளம் இருக்குது. பட் நான் வீட்டுல அது வந்து அம்மாவுக்கு முன்னாலதான் பாடுவேன். ஏன்டா வந்து அது அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா கட்டாயம் கேட்பாங்க. பட் எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு சொன்னா, நான் வந்து இந்த டிவில எல்லாம் பார்த்துருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சக்தி பாடகர் சக்தி தேவா இருக்கார் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும். அம்மாவுடைய பாடல்களை பாடக்கூடியவர் சக்தி தேவா. அருள்கூடத்தில் நின்று அம்மாவுக்கு முன்னால பாட்டு பாடியிருக்கிறார். அப்புறம் வந்து நம்ம சக்தி பாடகர் மனோ சினிமா பாடல்கள் எல்லாம் பாடுறாரு, அம்மாவுடைய பாடல்களையும் பாடியிருக்கிறாரு. அவரும் வந்து அம்மாவுக்கு முன்னால் நின்று அம்மா என்று அழைக்காத உலகி உயிரில்லை என்ற ஒரு பாட்டை கூட அம்மாவுக்கு முன்னால் நின்று பாடினார். அந்த சினிமா பாட்டையே அவர் பாடி காட்டினார். அப்ப அதை பார்த்த பிறகு இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அம்மா கொடுக்க இல்லையே, ஏன் கொடுக்க மாட்டேங்குது? எனக்கு பாடணும் போல பாடணும், ரெண்டு வார்த்தையாவது பாடணும் போலதான் கிட்ட போவேன். ஆனா பின்னால இருக்கிற ஆளுகளை பார்த்த உடனே சரி ஒரு வெக்கம் மாறி ஒன்று வந்துடும். சரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் அதை கடந்து போயிடுவேன். ஆனா இதுல பாருங்க, அம்மா ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இப்ப அம்மா வந்து ஓங்காரத்துக்குள்ள போயிட்டாங்க. கடந்த தீபாவளி கடந்த தீபாவளி டைம்ல வந்து குருநாள் அன்னைக்கு ஆதீஸ்வராவினுடைய இசை கச்சேரி அங்க நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் 14 பேர் கலந்துக்கிட்டோம். அதுல இந்த அடியேனும் ஒரு ஆளு. அப்ப அவங்க எல்லாம் பாடி முடிச்ச பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து சக்தி ராதிகா கொடுத்தாங்க. நீங்க அடுத்து நீங்க பாடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் அம்மா மேல ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். அப்ப எனக்கு அது பாடும் பொழுது அம்மா ஸ்தூல உடம்பாகவே நிற்கிற மாதிரி அந்த அந்த அதெல்லாம் கண்காணிச்சுட்டே இருந்தேன். அம்மாவே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. மனம் உருகி பாடினேன். அந்த அந்த பாடுதான் எனக்கு ஞாபகமா இருக்குது. அதுல வந்து முழுக்க பாடுறதுக்கு எனக்கு டைம் இருக்குமோ தெரியல. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு வரிகளை வந்து அப்படியே மூலமா நான் பாடுறதுக்கு ஆசைப்படுறேன். அம்மா உன் ஞாபகம் தான் நெஞ்ச விட்டு போகலையே, நீ கொடுத்த என் உசிரும் என்ன விட்டு போகலையே. அம்மா உன் ஞாபகம் தான் நெஞ்ச விட்டு போகலையே, நீ கொடுத்த என் உசிரும் என்ன விட்டு போகலையே. அம்மா 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 பங்காரம்மா, அம்மா உன் ஞாபகம் தான் நெஞ்ச விட்டு போகலையே, நீ கொடுத்த என் உசிரும் என்ன விட்டு போகலையே. உலகத்தில் வாழ்ந்திடத்தான் என்னுசிர வச்சிருக்கேன், என்னுசிர விட்டு புட்டா உன் நினைப்பு போயிடுமே. என் காலம் உள்ளவர உன் நினைப்பில் நான் இருப்பேன், என் மூச்சு நிற்கையில உன் நினைப்பில் நான் இறப்பேன், என் மூச்சு நிற்கையில உன் நினைப்பில் நான் இறப்பேன், உன் நினைப்பில் நான் இறப்பேன். அம்மா உன் நினைப்பில் நான் இறப்பேன். சொல்லாம கொள்ளாம என்ன விட்டு போனாயே, வாரேன்னு சொல்லாம போறேன்னு போனாயே. பாதி தூக்கத்தில அம்மான்னு நான் அழுதேன், அம்மா உன் பாதத்தில என் கண்ணீரைத்தான் தொடச்சேன், கண்ணீரைத்தான் தொடச்சேன். அம்மா நீ இல்லாம கண்கலங்கி நிற்கிறனே, ஊரார்க்கு முன்னால ஊனுருகி போனேனே. ஆரீரோ ஆரீரோ ஆராரீரோ, அம்மா ஆராரீரோ. கலங்காதே மகனே, உன்னிழலா அம்மா நான் இருப்பேன். கலங்காதே
மகளே உன் துணையா அம்மா நாம் வருவேன். ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ அம்மா ஆராரோ. ஓம் சக்தி. ரொம்ப அருமையா பாடுனீங்க சக்தி. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில எங்க கூட கலந்துகிட்டு இந்த அடியேனையும் அம்மாவுடைய ஒரு தொண்டனாக மதித்து அம்மாவுடைய அற்புதங்கள் எல்லாம் கேட்டுறீங்க. என்கிட்ட எவ்வளவோ அற்புதங்கள் நிறைய இருக்குது. அம்மா நேரடியாக கொடுத்த காட்சிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் போல எனக்கு தோணுது. என்னன்னு சொன்னா, பின்னால வரக்கூடிய ஜெனரேஷன் நீங்க தான், என்னுடைய 3வது தலைமுறைக்கு நீங்க இருக்கிறீங்க. அந்த தலைமுறையெல்லாம் வந்து எனக்கு நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு நிச்சயமா தெரிய வந்திருக்காது. அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. படிக்காத சில விஷயங்கள்லாம் அம்மாட்ட நிறைய நான் வச்சிருக்க எழுதையில சிலதெல்லாம். அம்மா எங்க வீட்டுக்கு வந்தது, பேசுனது, கொண்டது எல்லாமே வந்து நான் நாளைக்கு உங்களால் நேரில் பார்க்கும் பொழுது உங்களை சந்திச்சு சொல்றேன் சக்தி. உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியா இருக்கணும். அம்மாவை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கணும். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓம் சக்தி. உங்கள்கிட்ட மிக சிறப்பான அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க சக்தி ஐயா. ரொம்ப அதற்கு மனம் நிறைஞ்ச நன்றி. உங்கள் தொண்டும் பக்தியும் தொடர அம்மா கிட்ட வேண்டிக்கிறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்திகளே, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பங்கார் அம்மா கிட்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சக்தி. உன்னிழலா அம்மா நான் இருப்பேன்.